கன்ஃபார்மா சக்சஸ் ஆகும். நீங்க சீக்கிரமே அப்பா ஆக போறீங்க. நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, என் புள்ள மேல கைய வைக்கிறீங்க. உங்க புள்ள பேங்க்ல கடன் வாங்கிட்டு கட்டாம ரொம்ப நாளா எங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. பேங்க்காரங்க 3 மணி நேரம் என்ன கெடு வச்சுட்டு போயிருக்காங்க. இந்தாங்க மதி, கண்டிப்பா இன்னும் 1 மாசத்துல இந்த நகையெல்லாம் நான் மீட்டு கொடுத்துறேன். என்ன? வச்சிருக்க அறிவில் உனக்கு? இல்லம்மா, தெரியாம. தள்ள அந்த பக்கம். உடைச்சிருந்தா என்ன ஆகுறது? நீயா கொடுப்ப? உன் ஆயுசுக்கு இந்த காசு திருப்பி தர முடியாது. இல்லம்மா, தெரியாம தான். அத ஒண்ணும் ஆகலையே. ஏதாவது ஆயிருக்கணுமோ? ஏய், இங்க பாரு. இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது ஆச்சு, சுந்தரி, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா? எப்ப பாரு சும்மா இதே கட்டிட்டு அழு. படிக்கிறதுக்கு நேரம் இருக்கா உனக்கு? ஒரு நாளைக்கு இதை தூக்கி போட்டு உடைக்க போறேன். ஆமா ஆமா, உடைப்ப. நீயும் வாங்கி தராத, நாங்களா வாங்கினதையும் வச்சுக்க விடாத. நான் தான். சொல்லுங்க, கிடைச்சிட்டாளா? நான் தான் சொன்னேன்ல. ஜாதகத்தை பார்த்து அவர் சொல்லிட்டா சொல்லி வச்ச மாதிரி அப்படியே நடக்கும். 1 தடவை 2 தடவை இல்ல, நிறைய தடவை பார்த்துட்டேன். உனக்கு மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு அவர் கரெக்டா சொல்லியிருக்காரு. பொண்ணு இப்ப வீட்டுக்கு வந்துட்டால, அது போதும். சரி, அழாதீங்க. ஏதோ கெட்ட நேரம், இனி எல்லாம் சரியாயிடும். சரி, வச்சிடுவா. அம்மா, நான் உனக்கு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? இல்ல, சொல்லு. இப்போ நீங்க போன்ல பேசிட்டு இருந்தப்போ ஏதோ ஜோசியர் வீட்டுக்கு வந்துட்டாங்களான்னு பேசுனீங்களே, யாருமா அந்த ஜோசியர்? ஏய், அப்ப நீ எப்பவுமே வேலை செய்யும் போது யார் பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேப்பியா? ஏய் சுமாரு, இதுல ஒட்டு கேட்கறதுக்கு என்ன இருக்கு? நீ சொல்லு சுந்தரி. இல்ல, என் பையன் வீட்டுல ஒரு பிரச்சனை, காணாம போயிட்டாமா. இப்ப எங்க இருக்கானே தெரியல. அதான் நீங்க சொல்லிட்டு இருந்த ஜோசியரை பார்க்கலான்னு. எனக்கு தெரிஞ்ச ஜோசியர் தான். பேரு சிவமூர்த்தி. ரொம்ப நல்ல ஜாதகம் பாப்பாரு. இப்ப கூட பாரு, என் கூட வேலை செய்யற ஒருத்தவங்களோட பொண்ணு புருஷன் கூட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு போயிட்டா. இவர்கிட்டதான் அனுப்புனேன். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்களாம். அம்மா, அவர் அட்ரஸ் கொஞ்சம் தரீங்களா? கார்டே இருக்கு, இரு தரேன். ஆமா, ஏன் வீட்டை விட்டு ஓடி போனா? அது வந்துமா, பணம் கொஞ்சம் எடுத்து செலவு பண்ணிட்டா. அதுக்கு நீ கண்டிச்ச, உடனே கிளம்பிட்டானாக்கும். இப்பெல்லாம் பிள்ளைங்களை எதுவும் கேட்கவே பயமா இருக்கு. போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கலாம்ல? கொடுத்திருக்கம்மா. இப்ப கொஞ்சம் முன்னாடி தான் கொடுத்துட்டு வந்தேன். என்ன சொன்னாங்க? நான் சொன்னதை காதலே வாங்கிக்கலம்மா. உன் புள்ள ஓடி போனதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பேருக்கு வாங்கிட்டாங்கம்மா. அது எப்படி சொல்லலாம்? ஏழை பழங்கினா எல்லாருக்கும் நக்கல் ஆயிடுச்சு நம்ம ஊர்ல. உன் பையனுக்கு வயசு என்ன? 23மா. 23 வயசு? அவன் எப்படி காணாம போயிட்டான்னு சொல்ற? ஓடி போயிட்டான்னு சொல்லு. எரும வயசுல இப்படி பண்றவன போலீஸ்க்கு போய் தெரு தெருவா தேடணுமா? அவ கிடக்குறா விடு. உன் நல்ல நேரம்தா ஏன் மூலமா அவரை உனக்கு தெரிய வந்திருக்கு. முதல்ல அவரை போய் பாரு, கண்டிப்பா உன் பையன் கிடைப்பான். சரிம்மா.
டேய் பாத்துடா, மெல்ல தேயி, பாத்திரத்துக்கு வலிக்க போகுது. என்னடா இது, செத்தவன் கையில வெத்தலவா கொடுத்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டு இருக்கமே. அடைச்சி வேகமா தேய்டா, 10 நிமிஷத்துல திரும்பி வருவேன். இந்த சாம்பார் பாத்திரத்தை பல பலன்னு விலைக்கு வச்சிருக்கணும். என்ன புரியுதா? ஏய் என்னாச்சு, கையை சுட்டுக்கிட்டியா? ஆமாண்ணே. எப்பயுமே பாத்திரத்தை தொடும்போது தண்ணி தெளிச்சிட்டு தொடு. பரதேசிங்களுக்கு மாஸ்டர் ஆயிட்டா பெரிய ஸ்டார் ஹோட்டல் குக்குன்னு நினப்பு. அப்படியே கொண்டு வந்து பாத்திரத்தை போட்டு போயிடுவானுங்க. அண்ணா, காலையில இருந்து பல்லு கூட தைக்கலண்ணே, கொஞ்சம் நீங்களாவது ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. பாத்தியா, உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா எனக்கே ஆப்பு வைக்கிறியே. நான் என்ன வேணும்னா ஒதுங்குறேன்? வவுறு ஒரே அவஸ்தை. காயிலேருந்து 6 தடவை போயிட்டேன். என்னெல்லாம் சும்மா இழுக்காத. அடிங்க. என்னடா முறைக்கிற? என்ன லட்சணத்துல பாத்திரத்தை வளைக்கிருக்க? விட்டனா செவனு திரும்பிடும். நல்லா வளர்க்கடா. என்னடா பாக்குறவன்? தேய்டா. என்ன முறைக்கிறவன்? மூஞ்சி மேலே குத்திடுவேன். உங்களுக்கெல்லாம் திமிர்றா. 3 வேளை சோறு போட்டு வேலையும் கொடுத்தா முறைப்பையா? மூணு வேளை சோறு போட்டு வேலையும் கொடுத்தா முறைப்பையா? என்னது இது? ஒண்ணுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருந்தோ, ஆம்பளை புள்ள அவனை போய் டிஃபன் பாக்ஸ் கழுவ சொல்லிக்கிட்டு. நட்ராஜ், நீ போப்பா உள்ள. ஏன்டா அழுவுற? கேக்குறேன்ல, புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கியா? ஆமாண்ணே. அதுக்கு ஏன்டா அழுவுற? இல்லண்ணே, காலையில இருந்து நான் ஒரே ஆளா இருந்து எல்லா பாத்திரத்தையும் வளைக்கிட்டு இருக்கேன். என்னால முடியலண்ணே. எங்க இந்த மாதிரி வயிறு சரியில்லைன்னு போய் படுத்துட்டா இருந்தேன். வயிறு சரியில்லைன்னு போய் படுத்துக்கிட்டானா? ஏன்டா வயிறு சரியில்லாம தான் சில்லி பரோட்டா ஒளிச்சு வச்சு தின்னுட்டு இருக்கானா? எங்கடா அந்த எருமை? அங்கதானே படுத்துட்டு இருக்காரு. அங்க படுத்திருக்கியா நீ? வேலையை அப்படியே போட்டு படுத்து தூங்குறியா நீ? எந்தரா எந்தரா காலுத
ஏயா ஊருக்கு போயிட்டு 6 அமரம் வர வேண்டியதானே? என்னை காலி பண்றதுக்காக பஸ் பிடிச்சி வந்துட்டியாக்க. புதுசா ஒருத்தன் வந்துட்டா போதும், அவனுக்கே சப்போர்ட் பண்ணு. ஏண்டா கழுத அறிவு இருக்கா உனக்கு? அறிவில்ல? நீ புதுசா வரும்போது உனக்கு நான் இறக்கம் காமிச்சலடா. பாவம் தானே. தம்பி நீ எத்தனை மணில இருந்து வேலை பார்த்துட்டு இருக்க? 4:30 இருந்து 10:30 வரைக்கும். 4:30 இருந்து 10:30 வரைக்கும். டேய் மணி 11 ஆகுதுடா. பாவண்டாவா. ஏய் எழுந்தற. எழுந்தற. எழுந்து. எழுந்தற. போடா. கூட பெரிய தொல்லையா போச்சு. புதுசா ஒரு எலிச்ச வாங்கி கிடைச்சிட்டா போதுமே, அவன் தலையில முளை அரைச்சிருவீங்க. போடா நீ ஏந்திரி. நீ ஏந்திரிப்பா. ஏய் போடா. உட்கார்றா. உட்கார்றா. ஏய் என்னடா முறைக்கிற? ஏய் என்ன பாக்குற? விட்டானா? தம்பி நீ வாப்பா. தம்பி எல்லா ஹோட்டல்ல வேலை பார்க்கறவங்க இப்படிதான் இருப்பாங்க. நம்ம தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். தம்பி இதை பிடிப்பா. பழக்கம் இருக்கா? ஐயோ இல்லைங்க. இத ஆயத்துக்கும் தொட்டாத, உரு குடைச்சிரும். ஆரம்பத்தில் அதை நாம குடிப்போம், கடைசியா நம்ம உசுர அதை குடிச்சிரும். எல்லாம் தெரிஞ்சும் விட முடியல. அதுக்கு தான் சொல்றேன், அதை ஏன் தொடுவானே அப்புறம் விட முடியலன்னு கஷ்டப்படுவானேன்னு. ஆமா எந்த ஊரா நீ? சென்னைண்ணா. பார்த்தா படிச்ச மாதிரி இருக்க. உனக்கேண்டா இந்த வேலை? சரி போன கொடு. ஆமா என்ன படிச்சிருக்க? டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். எதுக்கா வீட்டை விட்டு ஓடி வந்த? காசு தரேன் ஊருக்கு போயிடுறியா? பெத்தவங்க பாவம் இல்லையா? நீ இல்லாம எப்படி துடிச்சு போயிருப்பாங்க. எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லைண்ணா. என்னடா சொல்ற? அப்புறம் எப்படி படிச்ச? சொந்தக்காரங்க ஒருத்தங்க படிக்க வச்சாங்க, ஆனா பயங்கர டார்ச்சர். அதான் பிடிக்காம வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். கால கரகண்டா. வீட்டை விட்டு ஓடி வர ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பிரச்சனை. சரி போய் குளிச்சுட்டு வா. ஆமா மாத்து துணி ஏதாவது வச்சிருக்கியா? இல்லைண்ணா. இந்தா குளிச்சுட்டு மாடிக்கு வா. என்னம்மா அதுக்குள்ள கிளினிக் புறப்பட்டுட்ட? இன்னும் டைம் இருக்கே. இல்ல நீ கிளினிக் போலமா, லீவ் சொல்லிருக்கேன். புதுசா நான் ஒரு வீட்ல வேலைக்கு சேர்ந்திருக்கேன்ல, அவங்க ஒரு ஜோசியரை பத்தி சொன்னாங்க. அவரு மூலகுத்துலத்துல இருக்காராம். அதான் நட்டா ஜாதகத்தை காட்டி அவன் எங்க போனா எப்படி இருக்கான் என்ன பண்றான்னு கேட்கலான்னு தான் போறேன். ஏமா அவனால பட்டதெல்லாம் போதாதா? பத்தாததுக்கு இது வேறையா? என்ன பேசுற நீ? அதுக்காக அவனை பத்தின கவலையே இல்லாம இருக்க சொல்றியா? இந்த நினைப்பு அவனுக்கும் இருக்கணும்ல. கொஞ்சமாவது யோசிச்சானா? நாம பாட்டுக்கு போறோமே, அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு. அப்படி சொல்லுடி என் ராசாத்தி. என்னம்மா ரைட் ராயலா கேக்குற? நாளானா நீங்க பண்ணதெல்லாம் எங்களுக்கு மறந்து போயிருமோ? ஒண்ணு மட்டும் நிச்சயம், சம்மந்தி அம்மாவை நீங்க எல்லாம் மாத்தி மாத்தி ரவுண்டு கட்டி அடிக்க போறீங்க. என்னடா இப்படி சொல்றேன்னு பாக்காதீங்க, என் வயித்தறிச்சல் தாங்கல. இப்படியா ஒரு பொம்பளை போட்டு இம்சப்படுத்துறது? ஒரு வகத்தொகை வேண்டாம்? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஊன்னு ஒரே அழுக. ச்சே. சம்மந்தி முதல்ல அவன் ஜாதகத்தை கிழிச்சு குப்பையில போடுங்க சொல்றேன். என்ன அப்படி பாக்குறீங்க? அவன் திமிர் எடுத்து போய் பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணிட்டு ஓடி போயிட்டான். அதுக்கு இந்த ஜாதகத்துல இருக்கிற சனி ராகெல்லாம் என்ன பண்ணும்? அதுக பாவம் இவன் ஜாதகத்திலே இருக்க வேண்டியதா போச்சேன்னு தவியா தவிக்குதுங்க. ஜாதகம் பார்க்க போறீங்களே, எவ்வளவு செலவாகும்? அந்த காசுக்கு உருப்படியா வேற ஏதாவது பண்ணிட்டு போங்க. இல்லங்க சம்பந்தி, அவர் ரொம்ப நல்லா பாப்பாரா, கரெக்டா எங்க இருக்கான்னு சொல்லிடுவாரா. நான் இப்ப அதை பத்தி பேசவே இல்லையே. அந்த ஜோசிகாரு பெரிய சிஐடியாவே இருந்துட்டு போகட்டும். அப்படியாச்சும் உங்க புத்திர சிகாமணிய இங்க கூட்டிட்டு வரணும்னு என்ன அவசியம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். நீங்களே சொல்லுங்க சம்பந்தி, அவனால உங்களுக்கு ஒரு 10 காசு பிரயோஜனம் இருக்கா? எல்லாத்துக்கும் அம்மாவே கடந்து கஷ்டப்படுறாங்களே, அவ வேலையில கொஞ்சம் கூட மாட இருப்போன்னு இருக்கானா? இல்லையே.
சரி, கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்களே, நல்லா படிச்சு மார்க் எல்லாம் நிறைய வாங்கி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பெருமையா பேசுற மாதிரி நடக்கிறானா? அதுவும் இல்ல. அப்புறம் எதுக்கு அவனை நினைச்சு வீணா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? இவரு கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிடுவாரா? அதான். இத பாருங்க சம்பந்தி, அவ தும்பிட்டாளன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவ தும்மலு ராசியானது. எங்க பக்கத்து வீட்டு பொம்பளை ஏதாவது நல்ல விஷயத்துக்கு போகும்போது இவளை கூப்பிட்டு நிக்க வச்சு தும்ம சொல்லிட்டு தான் போவா. நீங்க பாட்டுக்கு உங்க மகன் கிடைக்கலன்னு என் பொண்ணு தலையை போட்டு உருட்டிடாதீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சரி மதி, நான் பொறுப்பிடுறேன். அப்ப என் பேச்சுக்கு அப்படிதான் மரியாதைங்கிறீங்க? இல்லைங்க, எனக்கு என்னமோ அவரை போய் பார்த்தா நல்ல பதிலா கிடைக்கும்னு தோணுது. அதான். சரி சரி, தாராளமா போயிட்டு வாங்க. உங்ககிட்ட இப்ப யார ஆலோசனை கேட்டா செவுத்தோரமா சாச்சி வச்ச விளக்குமாறு மாதிரி வாயை மூடிட்டு சும்மா இருன்னு சொல்லாம சொல்றீங்க, அப்படிதானே? ஏன் சம்பந்தி இப்படி எல்லாம் குதர்க்கமா பேசுறீங்க? என்னது, நான் குதர்க்கமா பேசுறேனா? ஏன் சொல்ல மாட்டீங்க? ஒத்த பொம்பளையா கடந்து சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்கீங்களேன்னு மனசாராம பேசணும் பாத்தீங்களா? நல்லா இருக்குதுங்க, நல்லா இருக்கு. எனக்கு என்ன போச்சு? இனி நான் எதுவும் பேசலங்க, போதுமா? மதி, நீ பாத்துக்கோ, நான் கிளம்புறேன். அம்மா